சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசி அதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த மாதம் முழுக்க சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. கிரகங்களுக்கெல்லாம் அவர் தான் ராஜா, உங்கள் ராசிக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நல்லா இருக்கும். சாதாரணமாக எந்த தொழில் செஞ்சாலும் கூட அதில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதோட அரசாங்க ரீதியாக ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை தாராளமாக கேட்டு பெறலாம், அதுக்கான முயற்சி செய்யலாம். இப்போ ஒரு தொழில் தொடங்கிட்டு இருக்க, அதுக்கு ஒரு மானியம் வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்காக விண்ணப்பிக்கலாம். இல்லை அரசாங்க வகையில் ஏதாவது ஒரு வரி சலுகை ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா அது தொடர்பாக ஏதாவது கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட தொழில் ரீதியாக ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா கூட இப்போ அந்த வழக்குகளை முன்னெடுத்துட்டு போனீங்க அப்படின்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. ஏன்னா தொழில்ஸ்தானத்திலேயே சூரியன் உட்காந்துருக்காரு, ராசியை குரு பார்க்குறாரு. அப்போ எந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இந்த மாதத்தும் அது நிறைவேற போகுது. அதே நேரத்தில் கண்டகசனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொழில் ரொம்ப அமோகமாக நடக்கும். குரு பார்வை ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பஞ்சம அஷ்டமாதிபதியான குருவோட பார்வையால் பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதோட பின்னாடி நகரக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களை முன்னோக்கி அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்காரு, குருவோடு அவர் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அற்புத யோகத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் 3வது வீட்டில் இருக்கிற கேதுவையும் குரு பார்க்குறாரு. அப்போ கேதுவை புனிதப்படுத்திடுறாரு. இடையூறு சக்தி எல்லாமே நீங்கள் போகுது. அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதுக்கு மேலே எல்லாமே சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையோடு இருக்க போகிறீங்க. சகோதர வர்க்கத்தில் பிரிவிலேருந்து மறுபடியும் சேர்ந்தீங்க அப்படின்னாலே ஒரு பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நமக்கு ஒன்றுன்னா பங்காளி 10 பேர் இருக்கா, அண்ணன் தம்பி 2-3 பேர் இருக்கா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து ஏதாவது பாகம் பிரிச்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக பிரிச்சுக்கலாம். எந்த சண்டை சச்சரவுக்கு வேலை இல்லை. பூர்வீக சொத்தில் ஏதாவது வழக்கு வம்பு இருந்ததுன்னா இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். வழக்கை வேகமாக நடத்தி முடிக்கலாம். அதோட நிறைய லாபம் அப்படிங்கிறது எதிர்பாராத இடத்துலேருந்துலாம் வரும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வோடு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு தொலைதூரத்துக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் இது எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு ஏற்றுக்கணும். ஏன்னா 7வது வீட்டில் கண்டகசனியாக சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம குடும்ப உறவுகளில் கொஞ்சம் பிரிவினை இருந்தாலும் கூட அது தப்பு இல்லை. ஏன்னா மனைவியை குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்காருங்கும்போது தேவையில்லாத வாக்குவாதம் வரும். மனைவி எதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாம்பாங்க. நம்ம வாங்கிட்டு போனால் கூட இது என்னப்பா நீ வாங்கிட்டு வந்திருக்க, நல்லாவே இல்லைம்பாங்க. இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கணும், ஒரு ஜவுளி வாங்கணும், போகணும் வரணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மனைவியை கூட்டிக்கிட்டே போய் வாங்கிறது நல்லது. நாம் சர்ப்ரைஸாக வாங்குகிறோம், 10 ரூபா கூட வாங்குகிறோன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போய் சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு நிற்க வேண்டியதில்லை. அதோட இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டி தொழிலையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி அங்கே உட்காந்துருக்காருங்கும்போது கூட்டாளிகளுக்குள்ள சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றி போடுறது, பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறது, இந்த மாதிரி நடக்கும். அதேமாரி தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஒப்பந்தம் இல்லாமல் ஏதோ நட்பு அடிப்படையில் தொழில் பண்ணுறேன், சொந்தக்காரன் தானேன்னு கூட்டாளியாக வச்சுருக்கேன், பேச்சுக்கே வேலை இல்லை. நல்லபடியாக உரிய ஒப்பந்தம் அப்படிங்கிறத எழுதிக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லைன்னா பிரிஞ்சுக்கிறது அதை விட சிறந்தது. அதே நேரத்தில் புதுசாக கூட்டாளி வராங்க அப்படின்னு சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு தொழில் நடத்தினேன், அதுக்கு முதலீடு போட ஆள் இல்லை, திறமை என்கிட்ட இருக்குது, இன்னொரு 10 ரூபா இருந்தால் இன்னும் நல்லா நடத்துவேன் அப்படின்னு யாரையும் கூப்பிடாதீங்க. இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறது தான் நல்லது. வைகாசி 16ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அங்குள்ள நீசமடைஞ்ச செவ்வாயோட சேர்ந்துக்கிட்டு சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்குறாரு. தொழில்ஸ்தானாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதால தொழிலை மாற்றலாமா, இல்லைன்னா தொழிலை பெருக்கலாமா, ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கேன் அப்படியே மளிகை கடையை மாற்றுவோமா, ஒரு டீ கடையை முன்னாடி போடுவோமா, ஒரு பெட்டி கடையை சேர்ந்து ஆரம்பிப்போமா, இந்த மாதிரி எண்ணெல்லாம் வரும். வியாபாரம் நல்லாவே நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் அதுலேருந்து 10 ரூபா காசு எடுத்து நாம் செலவு பண்ண முடியாது. திரும்ப திரும்ப முதல் போடுற மாதிரி இருக்கும். தாராளமாக போடலாம், லாபத்துலேருந்து முதல் போடலாம், கடை வாங்கி தான் போடக்கூடாது. குரு பார்வை இருக்குங்கிறப்ப நல்லபடியாக தான் இருக்கும், போட்டு எடுக்கலாம், தப்பு இல்லை. அதேமாரி காசு பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தொகை செலவு வழிஞ்சாதான்
அடுத்த தொகை கைக்கு வரும். 10 ரூபா பீரோவில் வச்சு பூட்டலாம் அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் பூட்ட முடியாது. ஏன்னா சுக்கிரனும் விரயத்தில் இருக்கார், செவ்வாயும் விரயத்தில் இருக்கார். அப்போ நாம் காசு பணத்தை சேமித்து வைக்க முடியாது. ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, 10 ரூபா கடன் வாங்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அதோட வைகாசி 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வராரு. இப்போ ராசிக்கு லாபாதிபதியான புதன் தனஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கார். அவர் ராசி அதிபதி சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. இதை விட ஒரு பொற்காலம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு நினச்சிங்களோ அதை அந்தந்த நேரத்தில் அப்படியே செஞ்சு முடிப்பீங்க. தொட்டது தொலங்கும், கெட்டது விலகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஒரு தடைக்கோ ஒரு தாமதத்துக்கோ வேலை இல்லை. திட்டமிட்ட காரியம் எல்லாத்தையுமே திட்டம் போட்டபடியே செஞ்சு முடிக்கலாம். வேலையில் உயர்வு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சால் அது கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க தாராளமாக கிளம்பி போகலாம். நிறைய பேருக்கு தானாகவே அழைப்பு வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரம், தொழில் இதெல்லாமே லாபம் கொடுக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உங்களோட திறமைக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சி அதை நீங்கள் நிரூபித்து பெரிய இடத்துக்கு வரலாம். அதேமாரி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். சிம்மராசி பெண்கள் எல்லாத்துக்கும் வரன் பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். அதுமாரி சிம்மராசிக்காரர்கள் தங்களோட பெண் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கலாம், நல்லபடியாக அமையும். மாணவர்களுக்கு அடுத்து என்ன கல்வியில் சேரணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு பிறக்கும். இதை படித்தா இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல கரெக்டான திட்டத்தோடு இருப்பீங்க. நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அதுமாரி சில பேருக்கு படிப்பு சாராத விளையாட்டு உள்ளிட்ட துறைகளால் அதிகபட்ச லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்குது. கொஞ்சம் மாணவ மாணவிகள் முன்கோபத்தை குறைச்சி அனுபவம் மிக்கவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு சரியான முடிவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த மாதத்தில் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் கும்பராசியில் இருக்கிற சனியை பார்க்குறாரு. மாதம் முழுக்க இந்த பார்வை இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் நாம் தவறான முடிவு எடுத்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதால அவர் பலவீனமாக இருக்கும்போது நாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டுக்கணும். அப்பப்போ நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். குறிப்பாக மாதாந்திர உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் வழுக்கலான இடத்துல போகும்போதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒரு கைகால் சறுக்கி விட்டு விழுவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன காயம் உண்டாகிற வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். விவசாயிகள் விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீசமடைஞ்சு கிடக்காரு அப்படிங்கிறதால புது முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம். 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 8 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல, செய்ய வேண்டியதை மட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புதுசாக எதுவும் செய்ய வேணாம். தினமும் குளித்து முழிவிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது குரு பார்வை உங்களுக்கு அற்புதமான யோக பலனை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.